ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி ஆடி 18 இந்த வருஷம் பூஜை எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப கிராண்டெல்லாம் நான் பண்ணலை, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடி 18 அன்னைக்கு தாலி பிரித்து கோக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான நாள். புதுசாக மேரேஜ் ஆனவங்க தாலி பிரித்து கோப்பாங்க. புதுசாக மேரேஜ் ஆனவங்க தான் தாலி பிரித்து கோக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. மற்றவங்களுமே நம்மளுடைய கயிறு வந்து பழசாக இருக்குது அப்படின்னா மாற்றணும்னு நம்ம நினச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு புது மஞ்சள் கயிறு வாங்கி நம்மளுடைய தாலியில் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, காசு, இந்த மாங்காய், தாலி, இது எல்லாத்தையுமே பிரித்து புதுசாக நம்ம ஒரு கயிறில் கோர்த்து பூஜை பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான நாள். அதனால இந்த ஆடி 18 அன்னைக்கு நானுமே இதை செஞ்சேன். இந்த வீடியோ எதுக்கு எடுத்திருக்கேன்னா, அந்த காசெல்லாம் எப்படி கோர்த்து கட்டுறாங்க அப்படிங்கிறதையும் அப்படியே வீடியோவை மேக் பண்ணலான்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு நீளமான மஞ்சள் கயிறு எடுத்துகிட்டு அந்த நீளமான மஞ்சள் கயிறுடைய எண்டில் ஃபஸ்ட்டு தாலியை வந்து கோர்த்துட்டு அதை முடிச்சு போட்டுக்கணும். இந்த வீடியோவில் எப்படி முடிச்சு போடுறாங்கங்கிறதையுமே நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அது எப்படி முடிச்சு போடணும்னு தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காசு அல்லது ஒரு கோல்டுலேயே குண்டு போட்டிருப்போம், அந்த குண்டு அல்லது இந்த மாதிரி மணி, ரெட் கலர் அல்லது பிளாக் கலர், அவங்கவுங்க விருப்பப்படி மணி, இது எல்லாத்தையுமே கோத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த தாலியிலேருந்து அதர் சைடில் அடுத்து இந்த ஃபஸ்ட்டு சைடு என்ன கோத்தமோ அதே மாதிரியே அடுத்த சைட்லேயும் கோத்துக்கிட்டே வந்துடணும். ஸோ இப்போ தாலியை வந்து நடுவில் வச்சு அதோடைய 2 சைட்லேயும் இந்த சைடு என்ன காசு கோக்குறோமோ அதேவே வந்து ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி அதை கோத்து நம்ம அப்படியே கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த சுத்தல் மாறாத கொண்டாடணும். அப்போ தான் அந்த ரவுண்டாக தெரியும். அப்புறம் இப்படி சுற்றி கொண்டு வந்தால் தான் அந்த கவுரு இங்கே வரும். மூணு சுற்று போட்டால் தான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக உருளையே தெரியும். 2 போட்டிங்கன்னா தெரியாது, சின்னதாக இப்போ பேர் 1க்கு 2 போட்டுருவோம் பாரு. கவுரிங்க மட்டமாக இருக்குன்னு 2 சுற்று போட்டோம். இப்படி அந்த கவுரு ஸோ லென்த்தியான ஒரு கயிறில் ஒரு முனையில் வந்து நம்ம இதெல்லாம் கோத்துருப்போம், இன்னொரு முனை வந்து நமக்கு லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு முனையில் நம்ம எல்லாத்தையும் கோத்தோம் இல்லையா, அந்த காசு, குண்டு எல்லாத்தையும், அந்த முனையை கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு முனையில் அது 2யும் நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நமக்கு லென்த்தை பார்க்கணும். ஸோ லென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிச்சு போட ஆரம்பிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு முடிச்சு போட்டு டைட்டாக இருக்கோ அந்த வரைக்கும் முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கயிறை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
போட்டு பாரு சரியாக இருக்கான்னு. பாப்பா கவர் போடுங்க. நெக்ஸ்ட்டு பூஜைக்காக ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மக்கிட்ட பூ இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியில் நம்ம பூ போட்டுட்டு பூஜைக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சொம்பில் நம்ம தண்ணி எடுத்து வைக்கிறது காவிரி நீருக்கு சமம். நம்மளுடைய காவிரி தாய் வந்து நமக்கு எழுந்தருளி அருள் புரிவாங்க. அடுத்தது நம்ம தாலி கயிறெல்லாம் கோத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். உப்பு, மஞ்சள், பழங்கள் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட பழம் வச்சுக்கலாம். பழம் இப்போதைக்கு வீட்டில் இல்லைங்கிறதால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மஞ்சளையும் உப்பையும் படையலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அடுத்து நம்ம அந்த தாலியில் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கணவருக்கு நல்ல உடல் சுகம் இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா பரிபூர்ணமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த பூஜையால் நமக்கு கிடைக்கும். ஆடி 18 நான் இப்படி தாங்க இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி பூஜை பண்ணினீங்க, தாலி பிரித்து கோத்திங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.